ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎட்ஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒய் ஷேப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நாலு டைப்பில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இது வந்து 5th டைப்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து எந்த அளவுக்கு கேப் விடுறேன்னு பார்த்துக்கோங்க. 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது, 1/2 சென்டிமீட்டர் அந்த கணக்கில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது சின்னதாக தான் வந்து போட்டு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போது சரி த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டு சரி. நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே இருக்கிற லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வந்து குட்டி லாக் போட்டுக்கோங்க. நம்ம குட்டி லாக்னு சொல்கிறது குட்டியாக இருக்கிற ஒரு செயின் ஸ்டிச்சு தான். இப்போது அந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து செகண்ட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். செகண்ட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு தேர்ட் லைனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் வந்து இழுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு தான். எங்கேயுமே வந்து குட்டி லாக் போடலை. குட்டி லாக் போடாமல் மறுபடியும் இந்த சைடு ஃபஸ்ட் லைனுக்கு வரேன். வந்துட்டு ஸ்லாண்டிங்காக வந்து அதை ஒய் வந்து நம்ம கேபிட்டலில் போடுற ஒய் வந்து எப்படி போடுவோமோ அந்த மாதிரி அந்த ஷேப் இருக்கணும். இப்போ அந்த கேப்பும் வந்து ஒரே அளவில் விட்டுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு ஒய் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒய் ஷேப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. சேம் அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து கொண்டு போகிறோம். தேர்ட் லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். அகைன் ஃபஸ்ட் லைனுக்கு வரும். ஃபஸ்ட் லைன்லேயும் ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு ஒய் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த ஸ்டிச்சு. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா ஸ்டிச்சஸோட வீடியோஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்த்து கிளாஸ் கற்றுக்கலாம். நம்ம சேனல் பார்த்து நீங்கள் கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க்லேயும் நீங்கள் ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த வீடியோவோட கமெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இது வந்து ஒரு பார்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி தெரியும். இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு லோட்டஸோட லீஃப் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு தெரியும். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது ஒரு பார்டர், ஸ்லீவ் பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம், நெக் பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இதோட ஷேப்பு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹேண்டில் ட்ரா பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிச்சை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்காக அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது ஒரு பார்டர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள், ஜரிலையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணும்போது எண்ட் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு சொல்லிவிட்டு. நம்ம எங்கேயுமே வந்து குட்டி லாக் வந்து போடலை. இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்டிச் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சையும் வந்து டபுள் சைடு, அதாவது ஒய் ஷேப்பே வந்து டபுள் சைடு வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சை சிங்கிள் சைடு தான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இப்போ டபுள் சைடு பண்ணலாம். டபுள் சைடு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 5 லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டபுள் சைடு பண்ண போகிறதுனால அந்த தேர்ட் லைன் இருக்கிறத வந்து 2 ஸ்டிச்சுமே யூஸ் பண்ணிப்போம், 2 பக்கமுமே. அதனால் நீங்கள் இந்த மாதிரி 5 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ 5 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்.
நான் வந்து இப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து செஞ்சு காட்டுறேன் இந்த ஸ்டிச்சை. இப்போ வந்து இந்த சென்டர் இருக்கிற லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒயிட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறோம். குட்டி லாக் வந்து போட்டுட்டு சேம் அதே மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம அந்த செகண்ட் லைன் வந்து கொண்டு போகிறோம். அகைன் இந்த பக்கம் ஃபஸ்ட் லைன் வந்துட்டு ரிவர்ஸில் இழுக்கிறோம். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு தேர்ட் லைன் போகிறோம். மறுபடியும் செகண்ட் லைன் வரும். அகைன் வந்து ஃபஸ்ட் லைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம கரெக்டாக அந்த ஒய் வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும். பாருங்கள், சரியில் பண்ணதுக்கும் சில்க் த்ரெட்டில் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த ஒய் வரும்போது லாக் போடாமல் பண்ணணுன்னா நீங்கள் பெருசாக வந்து இதை ட்ரா பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துல செட் ஆகாது. லாக் போடுற மாதிரி வரும். நம்ம இந்த மாதிரி ஸ்மால் லைன்ஸில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்துல. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு சைடு. இப்போ ஆப்போசிட் சைடு வந்து நம்ம பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கணும் நம்ம. இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மறுபடியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒய் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சென்டரில் 2 த்ரெட்டையும் வந்து மீட் ஆகுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நம்ம வெளியே அவுட் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணால் கேப் வரும் நமக்கு. உங்களுக்கு கேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தட் தான். நம்ம வந்து அந்த ஸ்டிச்சோட சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். இதுதான் வந்து டபுள் சைடு ஒய் ஷேப் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்வோம். நீங்கள் இதையும் வந்து ஒரு பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்ம பீட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச்லாம் வந்து எங்கன்னா ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டோன்ஸ், பீட்ஸ், மிரர் எது வேணாலும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். பீட்ஸும் சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஒரு பார்டருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஃபினிஷ் பண்ணும்போது எண்ட் நாட் போட்டுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஸ்டிச்சை. நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.